டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய காலை பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி இந்நிகழ்விலே இன்றைக்கும் ஒரு சிறிய கதையை சொல்லி அதிலே வருகின்ற வாழ்க்கை தத்துவத்தை சிலத்தை சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். ஒரு ஊரிலே ஒரு குருவும் கொஞ்சம் சிஷியர்களும் வாழ்ந்து வந்தார்கள். குரு இருந்தால் குரு என்று சொல்லுகின்ற போதே சிஷியருடையவர்களான குரு அவர்கள் போதனை செய்வார்கள். அதை கேட்டு சிஷியர்கள் நடப்பார்கள். அதை அவருக்கான பணிகளை செய்வது. அந்த காலத்திலே கல்வி முறையே குரு சிஷ்ய பரம்பரையாக எங்களுக்கு இருந்தது. குருவிடம் சென்று அவரிடம் தங்கி அவரிடம் கற்றுக்கொண்டு அவர்கள் செல்லுகின்ற பாதையை செல்வதுதான் அந்த காலத்து கல்வி முறை, குரு சிஷ்ய முறை. அது மிக நல்ல முறையாகவும் அந்த காலத்தை கருதப்பட்டது. குருவுடன் இருந்தால் வேறு இடத்துக்கு போக வேண்டியதே இல்லை. இப்போ நாங்கள் இங்கே கற்கின்ற போது இவ்வளோ சிரமம் பாருங்க. பள்ளிக்கூடத்தை விட்டு வந்தால் டியூஷனை விட்டால் இப்போ இந்த பொழுதுபோக்கு விளையாட்டு, பந்தடி, டிவி, தொலைக்காட்சி, இப்படி நிறையத்துக்கு மாட்டுப்படுவோம். கல்வியின் அந்த அம்சம் நான் குழம்பி போய்விடும். இது குருவோடையவை தங்கியிருந்தது. அவர் குரு தனியைத்தான் இருப்பார். குருவும் குரு பத்தினியும் இருப்பினோம். அந்த இடத்துலேருந்து குரு பத்தினி போடுற சாப்பாட்டை உண்டு விட்டு அங்கேயே கற்றுக்கொள்வது. அப்போ கற்றுக்கொள்வது வேறு உலகத்து சிந்தனை ஒன்றும் பெறாமல் கல்வியிலேயே நாட்டம் வருகின்ற அளவுக்கு இருக்கும். அப்போ அப்படியான ஒரு குரு ஒரு இடத்துல இருந்தார். அவருக்கு ஒரு கொஞ்சம் சிஷியர்கள் இருந்தார். அப்போ குருவின் சிஷியர்கள் ஒரு நாள் தெருவிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வழிப்போக்காக செல்வார்கள், அல்லது பயிற்சிக்காக செல்வார்கள், அல்லது போல கற்றுக்கொண்டே சில சொல்லிக் கொடுப்பதற்காக செல்வார் குரு. அவருக்கு பின்னாலே சிஷியர்களும் போய்கொண்டே இருப்பார்கள். இப்படி போய்கொண்டிருக்கின்ற போது குருவின் சிஷியரும் போய்கொண்டிருக்கின்ற போது ஒரு இடத்துலேயும் ஒரு வண்டில் சரிந்து விட்டது. ஒரு வண்டி சரிந்து போய் கிடந்த தெரு ஓரத்திலே சரிந்து போய் இருந்து அதுக்கு இருந்த அந்த வண்டிக்காரன் வெளியே வந்து கத்துக்கிறான். யாரின் பூவார் வாருங்கள், இந்த வண்டியை எனக்கு காப்பாற்றி சரிந்த குடை சாய்ந்த இந்த வண்டியை நிமித்தி நேராக்கி தாருங்கள். நேராக்கி தந்தால் என்னுடைய பாதையிலே வந்துவிட்டால் நான் வண்டியை கொண்டு என்னுடைய பிரயாணத்தை தொடரலாம். உதவுங்கள் என்று உதவியை கூறுகின்றான். குருவும் ஒரு 10 சிஷியன் வையுங்களேன். ஒரு குரு 11 பேர் போகிறாங்க. 11 பேர் போனாலும் குரு அதை சிஷியர்களும் பார்க்கிறார்கள். குரு என்ன சொல்ல போகிறார் என்று சிஷியர்கள் யோசிக்கிறார்கள். குரு அவனை பார்க்கிறார். அவன் கத்திக்கொண்டே இருக்கிறார். தவிர ஒன்றும் செய்யவில்லை. குரு ஒன்றும் பேசவில்லை. அப்படியே போய்கொண்டே இருக்கிறார். உதவி செய்கிறது அந்த பக்கமே அவர் அந்த இடத்துல சிந்திக்கவில்லை. அப்படி போய்கொண்டிருக்கின்ற போது திருப்பி கொஞ்சம் தூரம் போனப்போ இன்னொரு இடத்துல ஒரு வண்டி கூட சார்ந்து போய் இருக்கிறது. அதுக்கு இருக்கிற அந்த வண்டிக்காரன் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், போய் அந்த வண்டியோடு நின்று கொண்டு அந்த வண்டியினுடைய சக்கரங்களை பிடித்து கையினாலே நகர்த்தி அந்த வண்டியை பாதைக்கு தன்னுடைய பிரியாண பாதைக்கு கொண்டு வருவதற்காக முயன்று கொண்டு மிக கஷ்டப்பட்டு கொண்டு செய்து கொண்டிருக்கிறான். இதை குரு பார்க்கிறார். அப்போ அவனை பார்த்து உடனே குரு சொல்லுகிறார், அவனுக்கு உதவி செய்து காப்பாற்றி அவனை இஞ்சாலே வெளியிலே விடுங்கள். அப்போ சிஷியர்கள் 10 பேர் போகிறார்கள். உடனே அவன் தனியே நின்றே வண்டியை அசைத்து கொண்டு சில்லுகள் எல்லாம் தன்னுடைய சக்கரங்கள் எல்லாம் தூக்கி கொண்டிருந்தவனுக்கு இவர்களும் உதவியுடன் அவன் மிக இலகுவாக அந்த வண்டியை பாதைக்கு கொண்டு வர முடிந்தது. பாதைக்கு கொண்டு வந்த பிறகு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விட்ட பிறகு அவன் பாதையிலே தன் வழியிலே போய் கொண்டிருந்தான். இப்போ 2 பிரச்சனை நடந்து. ஒரு பிரச்சனை, முதலாவது ஒரு குடை சார்ந்திருந்த வண்டியை பார்த்து குரு எதுவும் கதைக்காமல் பேசாமல் வந்தார். உதவி கேட்டான். அவன் உதவி செய்யவே இல்லை. இங்கே இவன் உதவி கேட்கவே இல்லை. ஒரு குடை சார்ந்திருந்த வண்டிக்கு தன்னுடைய சிஷியர்கள் உதவி செய்தார். அப்போ சிஷியர் போய்கொண்டிருக்கின்ற போது சிஷியர்கள் குருவை பார்த்து கேட்டார்கள், குருவே, முதலும் ஒரு வண்டி குடை சாய்ந்திருந்தது. அந்த குடை சாய்ந்த வண்டியை நீங்கள் தூக்குவதற்கு உதவி செய்ய சொல்லவில்லை. 2வது வண்டி குடை சாய்ந்திருந்தது. அதுக்கு நீங்கள் உதவி செய்ய சொன்னீர்கள், செய்தோம். ஏன் முதலாவதுக்கும் அதே போலத்தானே இருந்தது, இதுக்கே சொன்னீர்கள், அதுக்கு சொல்லவில்லை என்று கேட்டவுடன் குரு சொன்னார், சிரித்து விட்டு சொன்னார், பிள்ளைகள், சிஷியர்களே, மாணவர்களே, கேளுங்கள். முதலாவது வண்டிக்காரர் என்ன செய்தார்? வண்டி குடை சார்ந்த பிறகு உதவியை கேட்டு உதவியை எதிர்பார்த்திருந்தாரே தவிர அவர் எந்த முயற்சியும் செய்யவில்லை. 2வது வண்டிக்காரன் என்ன செய்தான்? குடை சார்ந்திருந்த உதவியை கோரவே இல்லை. ஆனால் தன்னால் முயன்ற மட்டும் அவன் முயற்சி செய்து கொண்டே இருந்தான். அப்ப யாருக்கு உதவ வேண்டும்? முயற்சி செய்தவனுக்குத்தான் தெய்வம் கூட உதவும். முயற்சி செய்யாதவனுக்கு உதவ போவதில்லை. அவன் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருந்தானே தவிர எதுவும் தானாக முயலவில்லை. இவன் தன்னுடைய முயற்சியினால எப்படியாவது தூக்கிவிடலாம் என்ற அந்த முயற்சி செய்தவன், அந்த முயற்சியுடையவனுக்கு நாங்கள் உதவ வேணும், அதை தான் உதவினேன். சரிதானே? முயற்சி உரியவனுக்குத்தான் உதவ வேண்டியதை தவிர முயற்சி அற்றவனுக்கு உதவக்கூடாது.
கடமையை செய்பவருக்கு தான் உதவ வேண்டுமே தவிர அந்த உதவியைத்தான் நான் செய்தேனே தவிர வேறொன்றுவல்ல என்று கூறி சொன்னார். சிஷ்யர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய கடமைகளிலே எந்த தடங்கள் வந்தாலும் அது தலைநிமிர்ந்து செல்ல வேண்டும் என்ற இந்த தத்துவம் இதுக்கு இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.